குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிரெயினை பற்றி படிச்சுட்ருக்கோம். இந்த பிரெயினில் ஒரு கோளாறு ஏற்பட்டால் மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு நோய் உருவாகுது. இப்போது உலகத்தில் பெரும்பாலான பேருக்கு இந்த நோய் இருக்குது. மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு நோயாகவே உருவாகுச்சு. இது எதனால் உருவாகுதுன்னா, செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் அல்லது நார் எபினெப்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் டிஃபிஷியன்சி குறைபாடுனால இந்த மன அழுத்தம் உருவாகுது. செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் நார் எபினெப்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் உடம்புல குறைபாடு ஏற்பட்டால் இந்த மன அழுத்தம் உருவாயிடும். தீஸ் டிசார்டர்ஸ் கேரக்டரைஸ்ட் பை ப்ரொஃபசிவ் நெகட்டிவ் மூட், எதிர்மறையான எண்ணங்களை இது உடலில் தோற்றுவிக்கும். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஷர் அண்ட் சூசைடல் டெண்டன்ஸ், அதாவது அவங்க மன அமைதி இல்லாமல் இருந்து தற்கொலையை தூண்டும் எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடும். சரி, தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு உருவாயிரும் இந்த மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா. இதுக்கு மருந்து இருக்குது. ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மன அழுத்தத்தை குறைத்துக்கு மருந்து. இது கொடுத்து உள்ளே போட்டிங்கன்னா இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸு சென்ட்ரல் நர்வஸில் போய் இந்த 2 ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால் இதை நம்ம குணப்படுத்தலாம். சரியா? மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்முடைய மூளையில் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்பெஷலான சிஸ்டம். சரிங்களா? இது நம்ம கோபமாக இருக்கும்போது, அன்பாக இருக்கும்போது இந்த லிம்பிக் சிஸ்டம் வேலை செய்யும். சரிங்களா? த இன்னர் பார்ட் ஆஃப் தி செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் கான்ஸ்டியூட் லிம்பிக் சிஸ்டம். மூளையோட நடுப்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்குகிறது. யாருன்னா ஆல்ஃபுலேட்டரி பல்ப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்ம மூக்கில் ஸ்மெல் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. சிங்குலேட் கைரிஸ் அப்படிங்கிற பார்ட்டும், மேமலரி பாடியும், அமெக்டலா அப்படிங்கிற பார்ட்டும், ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பார்ட்டும், ஹைப்போதலமஸ் அப்படிங்கிற பார்ட்டும், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம். த லிம்பிக் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் எமோஷனல் பிரெயின். இதுக்கு இன்னொரு பேர் எமோஷனல் பிரெயின் அப்படின்னு சொல்லி பேர். Because it plays the primary role in regulation of pleasure, மன அமைதி, பெயின், வலி, ஏங்கர், கோபம், ஃபியர், நடுக்கம், செக்ஸுவல் ஃபீலிங், அஃபெக்ஷன், இது எல்லாத்தையும் உருவாகிறது நம்முடைய லிம்பிக் சிஸ்டம். The hippocampus and amygdala also plays a role in memory. இந்த ஹிப்போகேம்பஸும் அமைக்லடாவும் மெமரியிலையும் ஃபங்க்ஷன் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கிறதுல. இதுக்கு அடுத்த பார்ட்டு பிரெயின் ஸ்டெம்மு. பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டுக்கும் டைன்செபலானுக்கும் நடுவில் இருக்கிற பகுதிக்கு பேர் பிரெயின் ஸ்டெம். த பார்ட் ஆஃப் பிரெயின் பிட்வீன் தி ஸ்பைனல் கார்டு அண்ட் டைன்செபலான் இஸ் கால்ட் அஸ் பிரெயின் ஸ்டெம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மிட் பிரெயின், பான்ஸ் பரோலி, மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. இது 3 சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம். என்னென்னா மிட் பிரெயின், பான்ஸ் பரோலி, மெடுல்லா ஆப்ளங்கேட்டா, இது 3 சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம். நெக்ஸ்ட் மிட் பிரெயின். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஃபோர் பிரெயின், முன்மூளையை பற்றி படித்தோம். இப்போ மிட் பிரெயின், நடுமூளை பற்றி படிக்கிறோம். த மிட் பிரெயின் லொக்கேட்டட் பிட்வீன் தி டைன்செபலான் அண்ட் பான்ஸ். இது எங்கே இருக்குன்னா பான்ஸுக்கும் டைன்செபலானுக்கும் நடுவில் இருக்குது. த லோயர் போர்ஷன் ஆஃப் தி மிட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 longitudinal bands of nerve tissue called cerebral வெண்டிக்கிள்ஸ். மிட் பிரெயினோட ஒரு 4 நர்வ் டிஷ்யூ இருக்கிறது பேர் செரிப்ரல் வெண்டிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். விச் ரிலேஸ் த இம்பல்ஸ் பேக் ஃபோர்த் டு செரிப்ரம், பான்ஸ், மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. இதுதான் செரிப்ரத்துக்கும் பான்ஸுக்கும் மெடுல்லா ஆப்ளங்கேட்டாக்கும் மெசேஜை ரிப்ளை பண்ணி அனுப்புறது. த டார்சல் போர்ஷன் ஆஃப் தி மிட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 rounded பாடிஸ். நம்முடைய பிரெயினோட டார்சல் பகுதியில் ஒரு 4 நியூக்ளியஸ் மிட் பிரெயினில் இருக்குது. இதுக்கு பேர் கார்போரா, குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லி பேர். சரி, இதுதான் அந்த 4 நியூக்ளியஸ். பீனியல் கிளாண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. மிட் பிரெயினோட வெளிப்புற பகுதியில் 4 நியூக்ளியஸ் இருக்குது. அதுக்கு பேர் கார்போரா, குவாட்ரிஜெமினா. இதுதான் தலமஸ். ஓகேங்களா? இதுதான் பான்ஸ், இது செரிப்ரல் வெண்டிக்கிள்ஸ். இதுதான் செரிப்ரல் வெண்டிக்கிள்ஸ், இது மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. சரிங்களா? மிட் பிரெயினோட டார்சல் போர்ஷனில் 4 நியூக்ளியஸ் இருக்குது. அது பேர் கார்போரா, குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லி பேர்.
இது வந்து விஷன் அண்ட் ஹியரிங், கண் பார்க்குறதோட ரிஃப்ளெக்ஸேஷனையும் காது கேட்குறதோட ரிஃப்ளெக்ஸேஷனையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் என்ன? பின்மூளை. ஓகேங்களா. பின்மூளைக்கு இன்னொரு பேர் ராம்பன்செஃபலம். பின்மூளைக்கு இன்னொரு பேர்னா ராம்பன்செஃபலம் ஃபார்ம்ஸ் தி ஹைண்ட் பிரெயின். இட் கம்பேர்ஸ் த செரிபெல்லம், பான்ஸ் வரவலி அண்ட் மிடில் ஆப்லங்கேட்டா. இது 3 சேர்ந்தது தான் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் என்னென்ன இருக்கு? செரிபெல்லம் அப்படின்னா சிறுமூளை, பான்ஸ் வரவலி, மிடில் ஆப்லங்கேட்டா, இது 3 சேர்ந்தது தான் ஹைண்ட் பிரெயின். இப்போ செரிபெல்லம் அப்படிங்கிறது சிறுமூளை, அதை பார்க்கலாம். செரிபெல்லம் மீன்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்ட்டு செரிப்ரம் அப்படிங்கிற பெருமூளை. செரிபெல்லம் அப்படிங்கிறது 2வது லார்ஜஸ்ட் பார்ட்டு சிறுமூளை அப்படின்னு சொல்லி பேர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செரிபெல்லார் ஹெமிஸ்பியர்ஸ். இது 2 ஹெமிஸ்பியர்ஸை உள்ளடக்கியது. அண்ட் சென்ட்ரல் வார்ம் ஷேப்டு பார்ட் இஸ் வெர்மிஸ். நடுவில் ஒரு புழு மாதிரி இடம் இருக்குது, அதுக்கு பேர் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லி பேர். த செரிபெல்லம் கண்ட்ரோல்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் மஸ்குலர் மூமெண்ட்ஸ். தசை சுருங்கி விரியக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது செரிபெல்லம். அண்டு பாடி ஈக்குலிபிரியம், நம்ம நேராக நடக்கிறதுக்கு, கீழே விழுகாமல் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறது செரிபெல்லம். எனி டேமேஜ் டு செரிபெல்லம் ஆஃப்டன் ரிசல்ட்ஸ் அன்கோஆர்டினேட்டட் வாலண்டரி மசில் மூமெண்ட்ஸ். செரிபெல்லத்தில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மசில்ஸ் எதுவுமே கரெக்டாக சுருங்கி விரியாது, எல்லாம் தனித்தனியாக ஆட்டோமேட்டிக்காக வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து மாறிடும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த பாட்டு பான்ஸ் வரவழி அல்லது பான்ஸ். இட் லைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி செரிபெல்லம் பிட்வீன் தி மிட் பிரெயின் அண்டு மெடுலா ஆப்லங்கேட்டா. மெடுலா ஆப்லங்கேட்டாவுக்கும் மிட் பிரெயினுக்கும் நடுவில் பான்ஸ் வரவழி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இது வந்து ஒரு பிரிட்ஜாக செயல்படும். பிரிட்ஜ்னு என்ன? ஒரு பாலமாக செயல்படும். த நர்வ் ஃபைபர்ஸ் இன் தி பான்ஸ் வரவழி ஃபார்ம்ஸ் பிரிட்ஜ் பிட்வீன் தி 2 cerebellous hemispheres to connect the medulla oblongata with the other regions of the brain. medulla oblongataவுக்கும் மூளையோட மற்ற பகுதிகளுக்கும் ஒரு கனெக்டிவாக ஒரு ஜாயிண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது யார்? பான்ஸ் வரவழி. அதனால் இது ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பான்ஸ் வரவழி அப்படின்னாவே நமக்கு பிரிட்ஜு ஞாபகம் வரும். த ரெஸ்பிரேட்டரி நியூக்ளியை ஃபவுண்ட் இன் தி பான்ஸ். நம்ம மூச்சு வாங்குறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா பான்ஸில் இருக்குது. டு கோஆப்ரேட் வித் தி மெடுலா டு கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன். இதிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் நம்ம மூச்சு வாங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா. இதுலேருந்து வெளியில் வரதெல்லாம் நம்ம மூச்சு வாங்கிறத கண்ட்ரோல். பான்ஸில் அடிபட்டாவும் மூச்சு வாங்கிறது தடைப்படும். இதுக்கடுத்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிற பகுதி. சரி, அங்கே பாருங்கள், இதுதான் பான்ஸ். சரியா, இதுதான் பான்ஸ். இதுதான் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இது தமிழில் முகுலம் அப்படின்னு சொல்லி பேர். இது பேர் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. சரிங்களா. மெடுல்லா ஆப்லாங்கேட்டா ஃபார்ம்ஸ் தி போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். போஸ்டீரியர்னா பின்னாடி. மூளையோட பின்பகுதி மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிற பகுதியிலானது. இட் கனெக்ட் தி ஸ்பைனல் கார்டு வித் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின். இது ஸ்பைனல் கார்டையும் மூளையோட மற்ற பகுதிகளையும் இது கனெக்ட் பண்ணுது. இட் ரிசீவ்ஸ் தி and integrate the signal from the spinal cord and sends to the cerebellum and thalamus. இதிலிருந்து செரிபெல்லத்துக்கும் தலாமஸுக்கும் மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். மெடுல்லா ஆப்லாங்கேட்டா கண்டெய்ன்ஸ் விட்டல் சென்ட்ரல்ஸ் ஃபார் கண்ட்ரோல் கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ். இதயம் சுருங்கி விரியக்கூடிய கண்ட்ரோல் மெசேஜ் எல்லாம் மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் தான் இருக்குது. சரியா, இதயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தசை நரம்புகள் எல்லாம் மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவில் இருக்குது.
த ரெஸ்பிரேஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், மூச்சு வாங்குறது இங்கே இருக்குது. கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், குடலில் செரிமானம் ஆகக்கூடிய என்ஜைம்ஸ் எல்லாம் செக்ரீஷன் ஆகிறது எங்கேருந்து வருது? மெடுல்லா ஆப்ளங்கேட்டாவிலேருந்து தான் வருது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.